ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி ஊறுகாய்க்கு நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த தண்டு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறனால சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. இப்போ அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். புளி ஊறுறதுக்குள்ள நம்ம அடுத்து தக்காளியை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா தக்காளி வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் பத்தலைலாம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி கிரேவியாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப உப்பாக இருக்கும். அதனால் பத்தலைனா கடைசியாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா தக்காளி அடி பிடிச்சிடும். நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்கிறோம். அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு. இந்த தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் வற்றணும். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த டைமில் கரைச்சி வச்ச புளியை நம்ம ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் புளியும் நல்லா ஒன்றா வேகட்டும். நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ தக்காளியும் புளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஊறுகாய்க்கு தேவையான பொடி நம்ம நுணுக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும் உங்களுக்கு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. அடுத்து தக்காளியும் ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தக்காளியில் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மிளகாத்தூள் கருகி போயிடும். மிளகாத்தூள் போட்டு லேசாக கிளறின உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் சிம்மு கொஞ்சம் மீடியம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம அடுப்பை விட்டு இங்கிட்டு அங்கிட்டு நகராமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டேஜு. இல்லாட்டினா அடிப்பிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது.
இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடாயில் ஒட்டாமல் நல்ல அல்வா மாதிரி சுருண்டு வருது. இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வேகமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரொம்ப கிளறணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்டு கிளறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊறுகாய் வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு கண்ணாடி டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாவை சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பசங்க சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் கூட சைடிஷாக வச்சுக்கலாம். தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டான ஊறுகாய். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.